ஒரு நல்ல வேலை உன்னை தேடி வந்தது. ஆனா அதை வேண்டாம்னு மறுத்துட்ட. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தி நீ என்ன திட்டம் வச்சிருக்கேங்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லலாமா? நான் ஜவந்தி மலைக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட வாழ்ந்து அவங்க நிலைமையை சீர்திருத்தம் செய்ய முடியுமான்னு பாக்க போறேன்ப்பா. அங்கேயே வாழ அனாமிகா, இது ஒரு துணிச்சலான முடிவு. உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பவுமே நான் மறுப்பு சொன்னதில்லை. ஆனா இந்த விஷயத்துல ஒரு தரத்துக்கு 2 தரம் நல்லா யோசனை பண்ணி பாருமா. என்னம்மா, நான் சொன்னதுல உனக்கு கோபமா? இல்லப்பா, as a father உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா இது உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா எடுத்த முடிவு இல்ல. நீ பிரியப்பட்டா அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வாமா. ஆனா வாழ்க்கை முழுக்க நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொழுதுபோக்கிறதுக்காக நான் அங்க போகணுங்கள. என் வாழ்க்கையின் லட்சியமா நான் இதை எடுத்துக்க போறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விதத்துல உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. ஏன் பிரியணும்? நீங்களும் என் கூட வரலாமே. வரலாமா? ஆனா ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து உன்னை மனைவி ஆக்குறதும் தகப்பங்கிற முறையில என் கடமை இல்லையா? கல்யாணத்தை பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? காலம் வரும்போது நடக்கட்டுமே. என்னாலையும் இப்ப எதையும் தீர்மானமா சொல்ல முடியலம்மா. எதுக்கும் அக்னியை சந்திச்சு அவனுடைய யோஜனையை கேட்போம். ஏன் சார் தாங்க முடியாது? எனக்கு தைரியமோ மன உறுதியோ இல்லைன்னு எங்க அப்பா நினைக்கிறாரா? அப்படி அவர் நினைச்சா அது எனக்கு தான் இன்சல்ட். ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட 4 செவத்துக்குள்ள என் லைஃப் முடியணுமா? ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் வாழ்க்கைன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அடிமட்டத்தில் கிடக்கிற சாதாரண மக்களுக்கு ஒன்னு போல படிச்சவங்களாலதான் விழிப்புணர்ச்சி வரணும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை நடத்துறது சுலபமான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்கள் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. அனாமிகா, மனுஷன் ஒரு தரம் தான் வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழணும்னு நீ நினைக்கிற பாரு, உனக்கு வாழ்க்கையில தோல்வியே வராது. வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.